பொருளாதார பலம் என்பது இன்றைக்கு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் எங்களை மேலோங்கிய ஒரு நிலைக்கு நாங்கள் மாற்றுகிற போது அது சவால் விடுகின்ற ஒரு ஒரு கருவியாக மாறும். அதனை வைத்துக்கொண்டும் சில சாதகமான முடிவுகளை நாங்கள் எட்டுவதற்கான சில அழுத்தங்களை, அது நெருக்கடியாக இருக்க தேவையில்லை, ஆனால் சில கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை கொடுத்து சில விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு அந்த தளத்திற்கு நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். இந்த இடத்துல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு வினா, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த கால பகுதியிலே, அதாவது தமிழீழ அமைப்பு என்கிற ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கி அதனூடாக இந்த உணர்வுகளோடு பயணப்பட்ட, இந்த சேவைகளை முன்னெடுத்து சென்ற அந்த பணி உங்களிடத்தில் இருக்கிறது, அந்த அனுபவம் உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த காலப்பகுதியிலே நிகழ்ந்த சம்பவங்கள், அதற்காக உழைத்தவர்கள், இப்படி பலரை நீங்கள் கண்டிருப்பீர்கள், அதனுடைய சாட்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு இருக்கின்ற இந்த நிலைமைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது? இல்லை, இன்றைக்கி மிகுதியாக மறந்து விட்டார்கள். இன்றைக்கு கால சூழல், குறிப்பாக ராஜீவ்காந்தியுடைய படுகொலைக்கு பிறகு அந்த எண்ணமே மக்களிடத்தில் இருப்பதில்லை. இவர்கள் யாரோ எழுத்தமிழர்கள், நாம் யாரோ அப்படின்ற நிலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி அரசியல் மத்தியிலும் நம்ம போல அறிந்தவர்கள் மத்தியிலும் தான் இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. இது தங்களுக்கு உடன்பாடு இல்லாத பிரச்சனை போல மாறிவிட்டது. மறுபடியும் அதையெல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், இந்த மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால். அதுக்கு குறிப்பாக என்னென்னா, இன்றைக்கி உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் மொழி இருக்குது, தமிழ் இருக்கிறது. ஆனால் தமிழுக்குன்னு ஒரு நாடு இல்லை. அப்போ நாம் நம்ம மொழியை காபந்து பண்ணுறது மக்களால் காபந்து பண்ண வருது. சின்ன சின்ன மொழிகள் எல்லாம், சிங்களமாகட்டும், மலையாகட்டும், தாய் ஆகட்டும், இந்த மொழிகளுக்கெல்லாம் நாடு இருக்குது. அந்த நாடு, அந்த அரசாங்கம் அந்த மொழியை பாதுகாக்கிறது. தமிழை பாதுகாக்க எந்த நாடுமே இல்லை, தமிழ்நாடும் சேர்ந்து. தமிழ்நாட்டிலே நாம் பாதுகாக்க முடியாது. ஏன்னா நாம் அங்கேயும் தமிழ்நாடும் ஒரு மாநிலம்தான், அது ஒரு நாடு இல்லை. அப்போது இது ஒரு பெரிய இடர்பாடான விஷயம். ஒரு தேசிய இனம் இன்றைக்கு நமக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்குது. அதாவது அந்த யுனெஸ்கோ இப்போ அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, இன்னொரு 25 வருஷத்தில் தமிழ் இல்லாமல் போகுன்னு. நிச்சயமாக அது 2500 ஆண்டு ஆனாலும் தமிழ் இல்லாமல் போகாது. அவர்கள் இந்த அறிவியல் அணுகுமுறைகள், இன்றைக்கு இருக்கின்ற சோஷியல் மீடியா தாக்கம், இந்த தகவல் தொழில்நுட்பங்கள், இதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. அது சாத்தியமில்லாத வருது. இருந்தாலும் நாம் அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.